நோக்கொண்டா மேனி உடங்காது புக்கொண்டு துப்பார் திரும்பியை தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வாதனக்கு. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். ஓகே ஓகே நேற்று பார்த்த அந்த ஜாதகத்தில் நீங்கள் வந்து இப்போ 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்க. 2ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கக்கூடாது. அது எந்த ராசியாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொருத்தருக்கு ராகு இருக்கிற இடத்துல ராகு இருக்கலாம். அது வந்து 8ஆம் இடமா இருக்கலாம், 10ஆம் இடமா இருக்கலாம். அது அப்படி இருக்கிறது வந்து ப்ராப்ளம் இல்லை. அது அந்த மாதிரி இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை. அது 8ஆம் இடமா இல்லாமல் பார்த்துங்க. 8ஆம் இடத்துல 2 பேருக்குமே ராகு இருக்கிறதுன்றது நல்ல விஷயம் இல்லை. அதாவது 2ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு, 8ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு, அந்த மாதிரி இருக்கிறது நல்ல விஷயம். 2 பேருக்குமே 8ஆம் இடத்துல ராகு இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே 2ல் ராகு இருக்குது, 8ல் கேது இருக்குது. வரக்கூடிய ஜாதகத்தில் இன்னொரு ஜாதகத்தில் 8ல் ராகு இருந்ததுன்னா 2ல் கேது இருக்கும். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். அவ்வளோ. அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொல்கிற கான்செப்ட் பிரகாரம் ஒருத்தரோட ராகு மேலே எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. இப்போ பொதுவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட ராகு மேலே எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னா ஜென்ரலாக சொல்லும்போது செவ்வாய் இருந்ததுன்னு என்ன ஆகும்? சகோதரரோட உறவு கட்டாகும், இல்லை உறவுக்காரங்களோட உறவு கட்டாகும், தந்தை வழி உறவு கட்டாகும். புதன் இருந்ததுன்னா, புதன் மேலே ராகு போகுது அப்படின்னா தாய் வழி உறவுகள் கட்டாகும். இது வந்து திருமண பொருத்தத்துக்கு உள்ள விஷயம் இல்லை. இது வந்து திருமண பொருத்தத்தை தாண்டி இவங்களுக்கு, அதாவது இந்த ஃபேமிலிக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும், இவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கும் அப்படின்றது இந்த இருஜாதக கூட்டு விளைவுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு கிரகத்து மேல இன்னொரு கிரகம் போகும்போது அது எப்படி விளைவுகளை கொடுக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல 2 பேருக்கும் செவ்வாய் புதன் ஒரு இடத்துல இருக்கு, அதுல மனைவியோட ராகு போகுது அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல இவங்க அப்பா வழியிலையும் சரி அம்மா வழியிலும் சரி உறவுகள் கட்டாயிட்டே போயிட்டு. அந்த மாதிரி இருஜாதக கூட்டு விளைவுகளும் வேற மாதிரி பார்க்கலாம். பட் அதுக்கும் திருமண பொருத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இல்லை. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, இந்த ஜாதகங்களை பார்த்துருவோம் இருக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். லக்னாதிபதி வக்ரமா இருக்கிறதுன்றது ஒரு நெகட்டிவ் தான். ஓகே, அடுத்தது 2ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சிருக்கார். 2ஆம் அதிபதி தன்னோட வீட்டில் ஆட்சியா இருந்தாலும் பாவகர்த்தரியில இருக்கார். இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாவகிரகங்கள் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா இங்க சொல்ல முடியும். இது வந்து இது ஒரு காரணம் இந்த ஜாதகருக்கு திருமண முறிவு ஏற்பட்டதுக்கு. இது மட்டும் இல்லை, இதுல இன்னொரு விதியும் சேர்ந்திருக்கு. இவருக்கு கண்டிப்பா அதாவது கணவனை இழந்த ஒரு பெண்ணு தான் மனைவியா வரணும் அப்படின்ற ரூல் சொல்லியிருக்கோம் இல்லையா. அந்த ரூல் இங்க பொருந்தி வருது. அது இன்டைரக்டா இருக்கு. யாராவது சொல்லுங்க, எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. நம்ம என்ன ரூல் சொல்லியிருக்கோம்? ஒரு விதவையோ இல்ல ஒரு மனைவியை இழந்த ஒருத்தரையோ திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல்? என்ன யாருக்கும் தெரியலையா? நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்கமே. ஞாபகம் வரலையா? ஞாபகம் வரலைங்க சார். சனி செவ்வாய் சுக்கிரன், சனி செவ்வாய் சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டாலும் அடுத்தடுத்த கட்டத்துல இருந்தாலும் இந்த ரூல் பொருந்தி வரும். இங்க பாருங்க, சனி செவ்வாயை தொடுது. சுக்கிரன் வந்து 3 டிகிரியில தான் இருக்கு. சுக்கிரன் இங்க 3 டிகிரியில தான் இருக்கு. சனி செவ்வாயை தொட்டு சுக்கிரன் தொடுது. சனி செவ்வாய் சுக்கிரனை பார்க்குது, சனி சுக்கிரனை பார்க்குது. சிம்பிளா அந்த ரூல் இங்க பொருந்தி வரும். அதாவது 3 பேரும் ஒன்னா இருந்தாலும் சரி, 3 பேரும் சார பரிவர்த்தனை இருந்தாலும் சரி, இது வந்து இந்த ரூல் வந்து எஃபெக்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அங்க 2ஆம் இடம் 7ஆம் இடமும் பாதிச்சிருந்ததுன்னா நம்ம தாராளமா அதை சொல்லிடலாம். இங்க பாருங்க, இங்க இருக்கு அம்சத்திலேயே அதே அமைப்பு வந்துருது பாருங்க. செவ்வாய் சனியை பார்க்குது, செவ்வாய் 8ஆம் பார்வையா சுக்கிரனையும் பார்க்குது. இங்க ராசியில மட்டும் இல்ல, அம்சத்திலேயும் இந்த அமைப்பு நமக்கு வந்துருது. அதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம். ஓகே, அடுத்து பாருங்க, இவருக்கு வந்து 40 வயசுக்கு மேலதான் திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றோம். இவருக்கு முதல் திருமணமே பாத்தீங்கன்னா செவ்வாய் இருக்கும், செவ்வாய் லக்னத்துல இருக்கு. செவ்வாய் இருக்கும்போது
முதல் திருமணம் செவ்வாய் தசையிலே முடியுது. அதாவது செவ்வாய் தசை எண்டுல முதல் திருமணம் முடியுது. இங்க பாருங்க, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லக்னத்துக்கு 3ல இருந்தோ இல்ல அம்சத்துல லக்னத்துக்கு 3ல இருந்தோ ஒரு கிரகம் தசை நடத்துச்சுன்னா அந்த நேரத்துல திருமணம் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து அது முடிகிற பீரியட் வேற அந்த நேரத்துல தசை நடத்ததுனால அங்கேருந்து திருமணம் பண்ணும்போது திருமணம் முறிவை கொடுத்துருச்சு. திருமணம் இவருக்கு அது இவ்வளவுக்கும் இவருக்கு திருமணம் பண்ணது தன்னோட சொந்த அத்தை பொண்ணு தான், மாமா பொண்ணு அத்தை பொண்ணு தான் திருமணம் பண்ணாரு. திருமணம் பண்ணியும் அந்த மாதிரி நடந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஆணோட சம்பந்தம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஆணோட சம்பந்தம் இருக்கு. ஓகே, அந்த பொண்ணுக்கு வேற ஒரு ஆணோட சம்பந்தம் இருக்கு அப்படின்றது எதை வச்சு சொல்லலாம்? அதுக்கும் விதி கொடுத்துருக்கேன் நான். அதாவது பொண்ணுக்கு இல்ல, 2 பேருக்குமே, ஆணோ பெண்ணோ. விஜய் ஜாதகத்துல நம்ம கொடுத்துருந்தோம். யாராவது அதை பார்த்தீங்களான்னு தெரியல, நம்ம கிளாஸ்லயும் சொல்லியிருக்கேன் நான். விஜய் ஜாதகத்தை போன வாட்டி போடும்போது நெட்லையும் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் பார்த்தீங்களான்னு தெரியல. விஜய் ஜாதகத்தில் அது சொல்லியிருக்கோம். அதாவது 3ஆம் அதிபதியை அல்லது 5ஆம் அதிபதியை ராகு கேது கூடினால், ராகு கேது சாரத்தில் அவங்க இருந்தாலும் எடுத்துக்கலாம், ராகு கேது அவங்க கூட சேர்ந்து இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதியை 5ஆம் அதிபதி ராகு கேது கூடினால் இவங்களுக்கு பழைய காதல் மீண்டும் மலரும். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் அந்த பழைய காதல் மீண்டும் மலரும். அதனால அவங்க பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. விஜய் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு அப்படியே வந்துடும். 5ஆம் அதிபதி அவர் கன்னி லக்னம், 5ஆம் அதிபதி சனி வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரையில் இருப்பார், திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார். இதுதான் அவருக்கு வந்த பிரிவுக்கான காரணம். இங்கே இந்த அம்மாவுக்கு வந்த பிரிவுக்கு அதுதான் காரணமாக இருந்திருக்கும். ஓகே சார், நீங்க அம்சத்துலதான் 3-6ல இருந்து தசா நடந்தா பிரிவினை விபத்து ஏற்படும் சொல்லிருந்தீங்க. நம்ம ராசிலேயே எடுத்துக்கணுமா சார்? அது ராசிலேயே 3ல இருந்து சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் ராசியில 3ல இருந்து எந்த கிரகம் தசை நடத்தினாலும் புத்தி நடத்தினாலும் அந்த பீரியட்ல பண்ணக்கூடாது. ஓகே, இது பெரிய தசையா இருக்கு அப்படின்னா புத்திநாதனை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். பெரிய தசையா இருந்ததுன்னா புத்திநாதனை பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். இங்க வந்து கடைசி பீரியட் முடியக்கூடிய பீரியட், செவ்வாய் முடியக்கூடிய பீரியட், செவ்வாய் சந்திரன்ல திருமணம் பண்ணியிருக்காரு அவரு. செவ்வாய் சந்திரன்ல திருமணம் பண்ணிருக்காரு, அதுவும் முறிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்க, அதுக்கு அடுத்தது 2ஆம் திருமணமும் இவர் வந்து ராகு பீரியட்ல 2ஆம் திருமணம், அதாவது ராகு புத்தியிலேயே 2ஆம் திருமணமும் பண்ணியிருக்காரு. அதாவது இவருக்கு பாருங்க, சுக்கிரன் வந்து 4 வருஷம் ஆரம்பத்துல, அதுக்கப்புறம் சந்திரன் ஒரு 6 வருஷம், 10 வருஷம் ஆச்சு. செவ்வாய் சந்திரன் ஒரு சூரியன் 6 வருஷம், சந்திரன் வந்து 10 வருஷம். ஸோ இதுவே 20 வருஷம் ஆச்சு. 27 செவ்வாய் முடியும் போது திருமணம் பண்ணியிருக்காரு. அந்த பீரியட்ல திருமணம் பண்ணதுனால அது முறிவை ஏற்படுத்திருச்சு. அதுக்கு அடுத்தது ராகு வந்து ராகு தசை, ராகு புத்தி 3 வருஷம். அது எங்கேருந்து நடத்துது பாருங்க, அம்சத்துல 8ஆம் இடத்துலேருந்து நடத்துது. அம்சத்துல 8ஆம் இடத்துலேருந்து நடத்துது. ஓகே, அந்த பீரியட்ல திருமணம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ராகு குரு திருமணம் பண்ணலாமா? தசாநாதன் புத்திநாதன் 8ஆம் இடத்துல இருக்காங்க, பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ராகு சனியில பண்ணலாமா? ராகு சனியில பண்ணக்கூடாது, அதுவும் வந்து 8ஆம் இடத்துலயே இருக்கு. அப்புறம் ராகு புதன்ல பண்ணலாமானா ராகு புதன் காலப்பகை, அதையும் அவாய்ட் பண்றது நல்லது. இல்லாட்டி இங்க புதன் வந்து வக்ரமா இருக்கிறதுனால ஓகே, காலப்பகை அப்படின்றத ஓரளவுக்கு விடிவு காலம் இருக்கும். ஏன்னா புதன் வக்ரமா இல்லைன்னா கண்டிப்பா காலப்பகைன்றது ஆக்டிவேட் ஆயிடும். இங்க புதன் வக்ரமா இருக்கிறதுனால தாராளமா இவருக்கு ராகு புதன்ல கண்டிப்பா திருமணம் பண்ணலாம். ஸோ ராகு புதன் அப்படின்றது 2027க்கு மேல வரும். 2027-29 தான் ராகு புதன் வந்து கிட்டத்தட்ட வரும். அப்போ கிட்டத்தட்ட வயசு பார்த்தீங்கன்னா 36லேருந்து 38 வயசு கிட்டத்தட்ட வந்துடும். இங்க பாருங்க, 7ஆம் அதிபதி 4ல் இருந்துன்னா கிட்டத்தட்ட 40 வயசுல திருமணம் சொல்லியிருக்கோம். இவர் அந்த வயசுல திருமணம் பண்ணா மட்டும்தான் இவரால் எந்த விதத்திலையும் திருமண பந்தங்கள் நீடிக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே திருமணம் ஆகி கணவனை இழந்தவங்கள இல்ல விவாகரத்து பண்ணவங்களை திருமணம் பண்ணாருன்னா இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. காரணம், சனி செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கு, அம்சத்திலையும் இந்த காம்பினேஷன் வந்துடுது. இதனால இவருக்கு முதல் திருமணம் அப்படின்றது 40 வயசுக்கு மேல கணவனை இழந்தவரை பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடியே பண்ணதுனால எந்த திருமணமும் நிலைக்கல.
அதாவது முதல் திருமணம் பண்ணி இவர் வந்து முதலிரவே நடக்கல. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் போராடி பார்த்தாரு. அதுக்கப்புறம் டைவர்ஸ் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாம் திருமணம் அது முடிச்சு கொஞ்ச நாள்லயே ராகு தசை சுய புத்தியிலே திருமணம் பண்ணாரு. அதுவும் வந்து ஒரு 3 மாசம் கூட நினைக்கல. அவங்களும் பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கன்சல்டேஷனுக்கு வரும்போது நம்ம வந்து இந்த பீரியட்லாம் பண்ணாலும் கண்டிப்பா இந்த மாதிரி ஆகும் அப்படின்றது சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து 38 வயசுக்கு மேல திருமணம் பண்ணாதான் நல்லா இருக்கும், அதுவும் இந்த மாதிரி திருமணம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஸோ எந்த ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்து இருந்தாங்கன்னா அதுவும் விதவா யோகம் தான். எந்த ஜாதகத்திலையும் 7ஆம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன், அதுவும் எஸ்பெஷலி பெண் ஜாதகத்துல அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்க ஒரு மனைவியை இழந்த ஒருத்தரை திருமணம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இங்க இந்த ரூல் இல்ல, இந்த ரூல் எழுதி இல்லை. ஓகே, இப்ப அடுத்து பாருங்க, இவங்களுக்கு திருமணம் பண்ணலாமா, பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா லக்ன பொருத்தம் இருக்கா, லக்ன பொருத்தம் சூப்பர், லக்ன பொருத்தம் 5, 9 இருக்கு, மிதுனம் துலாம், அதனால இவங்களுக்கு பொருத்தம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே தான். அதுக்கு அடுத்தது நட்சத்திரம் பொருத்தம் இருக்கா, பூரட்டாதி திருவாதிரை 20வது நட்சத்திரமா வருது, அதனால அதுவும் ஓகே தான். ராசி பொருத்தம் இருக்கா, மிதுனம் மீனம், மீன ராசி மிதுன ராசி 4, 10 வருது, அதுவும் ஓகே தான். அதுக்கப்புறம் செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரா, ஒருத்தருக்கு செவ்வாய் பாதிப்படைஞ்சிருக்காரு. இங்க செவ்வாய் வந்து சனியோட சேர்ந்து இருக்கு, சூரியனோட சேர்ந்து இருக்காரு, கேதுவோட சேர்ந்து இருக்காரு. அதனால இங்க வந்து ஆணுக்கு வந்து செவ்வாய் பாதிப்பு இருக்கு. பெண்ணுக்கு செவ்வாய் பாதிப்பு இருக்கா, பெண்ணுக்கு செவ்வாய் எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லை. சந்திரனுக்கு 2ல தான் இருக்கு, ராகுக்கு 12ல, சூரியனுக்கு 12ல இருக்கு. அதனால செவ்வாய் எந்த விதத்திலையும் இங்க பாதிப்பு இல்லை அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, செவ்வாய் 10ஆம் இடத்துல என்னமா செவ்வாய் நீச்சமா இருக்கு இல்லீங்களா சார், அது பரவாயில்லைங்க. நீச்சமா இருக்கு இல்லீங்களா, இந்த இடத்துல நீசமா இருந்தா இன்னொருத்தருக்கு பலமா இருக்கும்னு சொல்லிருக்கோமா. இங்க நீசமா இருக்கு. இங்க பாருங்க 10ல செவ்வாய் இருக்கு, 10ல செவ்வாய் இருக்கு. செவ்வாய் 10ல செவ்வாய் சூரியன்றது திக்பலமா. ஒருத்தருக்கு கெட்ட பேருக்கு இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கு. இங்க செவ்வாய் நீசமா இருந்தாலும் வரக்கூடிய ஜாதகத்துல அந்த ஜாதகத்துல பாருங்க, இங்க செவ்வாய் வந்து பலமா இருக்காரு, செவ்வாய் வந்து திக்பலமா இருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த செவ்வாய் வந்து ஒருத்தருக்கு பலவீனமா இருந்தா இன்னொருத்தருக்கு பலமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இங்க பலமா இருக்கு. ஓகே, அடுத்து பாருங்க, ஆயுள் பாக்குறோம். ஆயுள் வந்து குரு சுக்கிரன் புதன் பாக்குறோம். குரு 7ஆம் இடத்துல இருக்காரு. குரு 7ஆம் இடத்துல இருந்ததுன்னா என்ன ரூல் சொல்லியிருக்கோம், அவங்களுக்குமே திருமணம் எஸ்பெஷலி குரு ஆட்சி உச்சமா இருந்ததுன்னா கண்டிப்பா இது வந்து திருமண வாழ்க்கையில ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இங்க சனியோட பார்வையும் இங்க வருது. அதனால இவங்க கொஞ்சம் தன் ஜாதியில இருந்து வேற ஜாதியோ இல்ல கொஞ்சம் திருமணம் ஏற்கனவே நிச்சயமாயி நின்று போன ஜாதகரையோ அந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கு நல்லா இருக்கும். அதனால அந்த மாதிரி கொஞ்சம் போறதுன்றது நல்லது. இவங்க ஜாதி மாறிதான் இருக்கு. இவங்க இங்க பாத்தீங்கன்னா வேற குலம் ஜாதியிலே சப்செக்ட் மாதிரி தான் இவங்களுக்கு வருது. அதனால இது ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இல்லாம சுக்கிரன் நல்லா இருக்காரா, சுக்கிரன் வந்து பாருங்க, சுக்கிரன் வந்து 10ல இருக்காரு, சாரி சுக்கிரன் 11ல இருக்காரு. ஸோ சுக்கிரன் நல்லா இருக்கு ஆண் ஜாதகத்துல. பெண் ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருக்கா, பெண் ஜாதகத்துல சுக்கிரன் 10ல இருக்காரு, ஓகே. அதுக்கு அடுத்தது புதன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். புதன் வந்து பாருங்க இங்க வந்து 9ல இருக்காரு, அதுவும் ஓகே தான். இங்க புதன் எப்படி இருக்காரு, இங்க புதன் வந்து லக்னத்துக்கு 10ல இருக்காரு. ஸோ 2 பேருக்குமே 3 பாயிண்ட் வந்துருச்சு. அதனால நம்ம இங்க இதை வந்து ஓகே அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபர்தரா நம்ம பார்க்கணும், 8ஆம் அதிபதியை பார்க்கலாம். இங்க 8ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன். பெண்ணுக்கு 8ஆம் அதிபதி யாரு, சுக்கிரன். சுக்கிரன் 10ல இருக்காரு. சுக்கிரன் 10ல இருக்கிறது நல்ல விஷயம். அந்த மாதிரி லக்னத்தை யாரும் லக்னத்துல யாருமே பாவர்கள் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தோம்னா ஆயுள் பலம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஓகே, இதுக்கு அடுத்தது பாருங்க, நெகட்டிவ்ஸ் வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டது. சார் லக்னத்தை வந்து சனி நீச்சமாய் பாக்குறாரு இல்லீங்களா சார், சனி வந்து நீச்சமாய் லக்னம் பாக்குறாரு இல்லைங்களா, அது பரவாயில்ல. இப்ப இந்த ஜாதகத்துல சார் 18/8/1990 நீசமாய் பார்த்தாலும்
நீச வக்ரம் இல்லையாங்க? நீச வக்ரம்ன்றதா என்ன? ஓ வக்ரம்னா பரவாயில்ல. ஓகே. உச்சமாயிடுது. சோ வக்ரம்னா அங்க உச்சமாயிடுது. உச்சமாறதுனால அது நல்லது. ஆனா என்ன பண்ணணும் இங்கன்னா, ஏதோ ஒரு விதத்துல ஒரு காம்ப்ரமைஸ் கண்டிப்பா இருக்கணும். வயது மூத்தவரா இருக்கணும், இல்ல ஏற்கனவே திருமணமாயி நிச்சயமாயி நின்று போன ஜாதகரா இருக்கணும், இல்ல வசதி குறைவா இருக்கணும், இல்ல வேற்று மொழி, வேற்று இனம், வேற்று ஜாதி அந்த மாதிரி இருக்கணும். இவங்களுக்குள்ள சப்செக்ட் தான், இவங்களுக்குள்ள சப்செக்ட்ல இவங்க திருமணம் பண்றாங்க. அதனால அந்த பிரச்சனைன்றது இங்க இல்லை. இங்க பாருங்க, அஞ்சாம் அதிபதி ஆணுக்கு அஞ்சாம் அதிபதி யாரு? சுக்கிரன். ஆணுக்கு அஞ்சாம் அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் இந்த ஜாதகத்துல எப்படி இருக்காரு? இந்த ஜாதகத்துல 10ஆம் இடத்துல இருக்காரு. சிறப்பு. ஆணுக்கு 9ஆம் அதிபதி யாரு? சனி. ஆணுக்கு 9ஆம் அதிபதி சனி. சனி இங்க எப்படி இருக்காரு? சனி இந்த ஜாதகத்துல நீச வக்ரம், அதாவது உச்சமா இருக்காரு. அதனால அதுவும் சிறப்பு தான். அதுக்கு அடுத்தது பெண் ஜாதகத்தை எடுத்துக்கோம். பெண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி அப்படின்றது யாரு? பெண் ஜாதகத்துல 5ஆம் அதிபதி அப்படிங்கிறது சனி. சனி இந்த ஜாதகத்துல எப்படி இருக்காரு? சனி இந்த ஜாதகத்துல 10ஆம் இடத்துல. சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுன்றது சிறப்பு தான். அதுக்கு அடுத்தது இந்த ஜாதகத்துல 9ஆம் அதிபதி யாரு? 9ஆம் அதிபதி புதன். புதன் இங்க எப்படி இருக்காரு? புதன் 9ஆம் இடத்துல இருக்கு. அதனால இங்க 5, 9 சம்பந்தங்கள் வந்துருது. அதனால இவங்களுக்குள்ள திருமண பந்தம்ன்றது ஈஸியா ஏற்படும் அப்படிங்கிறத சொல்ல முடியுது. ஓகே, ஓகேவா? அது ஒண்ணு. ஆனா நடக்கக்கூடிய திசை இங்க புதன் திசையில ராகு புத்தி, அதுவும் புதனும் ராகும் 6, 8 இருந்து திருமணம் தசா நடக்குது. ஓகே, புதன் இங்க வக்ரமா இருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம ஓகேன்னு சொல்லலாம். ஆனா புதன் வக்ரமாகல. அதனால புதன் திசை ராகு புத்தியில கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடாது. ஸோ 27 வரைக்கும் நடக்குது. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து சனி திசையில புதன் புத்தி, அதனால தாராளமா இவங்களுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். வெயிட் பண்ணி பண்றதுனா பண்ணலாம், இல்ல வேற ஆளை பாக்குறதுனா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பொருத்தங்கள், இந்த 5, 9ஆம் அதிபதி பொருத்தங்கள் இருந்தாலும் திருமணம் பண்ணும்போது நடத்தக்கூடிய திசையை பார்க்கணும். அந்த திசை சரியில்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த பீரியட்ல திருமணம் பண்ணக்கூடாது. மேல முதல் ஜாதகத்தை பார்க்கும்போது பாருங்க, தசா சரியில்லை, தசா நடத்தக்கூடிய 10ல நடக்குது, மரகாதிபதி பாதகாதிபதி சம்பந்தம் வருது. அதனால அந்த நேரத்துல திருமணம் பண்ணக்கூடாது. இங்கேயும் தசா நடத்தக்கூடிய காலப்பகையா இருக்கு, அதனால திருமணம் பண்ணக்கூடாது. மற்ற பொருத்தங்கள் எல்லா பொருத்தமும் இருக்கு, நம்ம பார்க்குற பொருத்தம் எல்லாமே இருக்கு. அதனால இங்க திருமணம் பண்ணலாம். இந்த ஜாதகம் எடுத்துங்க. இந்த ஜாதகம் ஓகே, இங்க பாருங்க, இங்க இவங்களுக்கு திருமணம் நடந்து திருமண முறிவு ஏற்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இது வந்து தவறான முகூர்த்த லக்னம் குறிச்சதுதான் காரணம். இந்த ஜாதகருக்கு நடத்தக்கூடிய தசாபுத்தி பாத்தீங்கன்னா சுக்கிர தசை, அதுல புதன் புத்தி, அதுல சுக்கிரன் அந்தரம். சுக்கிரன் புதன் சுக்கிரன் பிறந்த கால ஜாதகத்துல சுக்கிரனும் புதனும் எப்படி இருக்காங்க பாருங்க. சுக்கிரன் வந்து 12ல இருக்காரு, கேதுவோட சேர்ந்து இருக்காரு. ஓகே, திருமண நாள் அன்னைக்கு சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பாருங்க. திருமண நாளைக்கு சுக்கிரன் வந்து 12ல மறைகிற மாதிரி, அதாவது தசாநாதன் 12ல மறைகிறார். பிறந்த கால ஜாதகத்திலையும் சுக்கிரன் 12ல மறைஞ்சிருக்காரு. இங்க திருமண நாள் அன்னைக்கும் சுக்கிரன் மறைஞ்சிருக்காரு. சுக்கிரன் மட்டும் மறையில, புத்திநாதனும் மறைஞ்சிருக்காரு, அந்தரநாதனும் மறைஞ்சிருக்காருன்னு சொல்லிக்கலாம். இங்க திருமண நாள் அன்னைக்கு தசாநாதனும் புத்திநாதனும் 12ல மறைகிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே தசா நடத்தக்கூடிய கிரகம் 12லே நடத்துது. கண்டிப்பா இந்த அதாவது லக்னத்தையாவது மாத்தி வச்சுக்கணும், லக்னத்தை மாத்தி வைக்கணும். ஸோ முகூர்த்த லக்னம் சரியில்லை, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சுக்ல தசமி சிம்மமும் விருச்சிகமும் திதிசூன்ய ராசிகள். திருமணம் நடத்துற அன்னைக்கு பாருங்க, திருமணம் நடத்துற அன்னைக்கு 7ஆம் இடம் அப்படின்றது திதிசூன்ய ராசியா வந்துடும். இந்த 7ஆம் இடம் சிம்மம் வந்து திதிசூன்ய ராசி இல்லையா, 7ஆம் இடம்ன்றது திதிசூன்ய ராசியா வந்துடும். ஒருத்தர் முகூர்த்த லக்னம் வைக்கும்போது லக்னமோ இல்ல 7ஆம் இடமோ திதிசூன்யமா வரக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்க பாருங்க, 7ஆம் இடம்ன்றது திதிசூன்யமா வந்துருச்சு. அது ஒரு மிஸ்டேக்கு. திருமண லக்ன முகூர்த்தம் சரியா குறிக்கல. இதுக்கப்புறம் பாருங்க, தசாநாதன் புத்திநாதன் மேல கோச்சார கேது போகக்கூடாது, கோச்சார கேது ராகுகள் போகக்கூடாது. இங்க பாருங்க, தசாநாதன் யாரு? சுக்கிரன். சுக்கிரன் மேல கோச்சார ராகு போகும். சுக்கிரன் அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகத்து மேல கோச்சார ராகு கேதுகள் போனாலும், இல்ல சுக்கிரன் மேல கோச்சார ராகு கேதுகள் போனாலும் அந்த நேரத்துல திருமணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு.
இங்க பாருங்க, சுக்கிரன்றது தசாநாதனா வந்துடுறாரு. அவர் மேல கோச்சார ராகு கேதுகள் போகும்போது கண்டிப்பா இவங்களுக்கு திருமணம் பண்ணிருக்க கூடாது. ஸோ எல்லா விதத்திலையுமே இங்க வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை இவங்க எடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால இந்த திருமண முகூர்த்தம் நிலைக்கல. ஸோ நம்ம எவ்வளவுதான் குரு பார்வை இருக்கு, சூரியன் பார்வை இருக்கு, 7ஆம் அதிபதி பொருத்தம் இருக்கு, 7ஆம் அதிபதி நின்ற இடத்துக்கு 9ஆம் அதிபதி நல்லா இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்தாலும் முகூர்த்த லக்னம் சரியா அமைக்கல அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு பிரிவினையை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த ஜாதகம் உறுதிப்படுத்துது. சார் இப்போ வந்து ஜாதகம் அந்த பொருத்தம் இல்லை, தெரியாம யாரோ பொருத்தி கொடுத்துட்டாங்க, ஆனா வந்து முகூர்த்த நாள் மட்டும் ரொம்ப நல்லா அமைஞ்சதுன்னா அப்போ அந்த திருமணம் நிலைச்சு நிக்குங்களா? அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு? திருமணம் கண்டிப்பா அது வந்து திருமணம் நல்ல திருமணம்னு சொல்லலாம். தசா புத்தி நல்லா இல்லை அப்படின்னும் போது திருமணம் முகூர்த்தத்தை வந்து கொஞ்சம் பார்த்து அமைச்சு கொடுத்தாங்கனாலும் ஓரளவுக்கு திருமண முகூர்த்தம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த தசா நடத்தக்கூடிய கிரகம், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 6, 8 இருந்து இப்ப போன ஜாதகத்துல பார்த்தோம் இல்லையா, எல்லாமே வந்து அம்சத்துல 8ஆம் இடத்துல நடத்துது. அந்த மாதிரி நடத்தும் போது கண்டிப்பா அது வந்து ஒரு பிரிவினையை கொடுக்கதான் கொடுக்கும். தசா நடத்தக்கூடிய அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு முகூர்த்த லக்னம் பக்கவா நம்ம போடுறதுக்கு காரணம் என்னன்னா, பிரிவினை வரும் வந்தாலும் இவங்க கொஞ்சமாவது விட்டு கொடுத்து வாழ்வாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இங்க வந்து நம்ம முகூர்த்த லக்னத்தை வந்து முகூர்த்த லக்னத்துக்கு 11 சூரியன் இருக்க மாதிரி பார்த்தோம்னா பல தோஷங்கள் விலகுது அப்படின்றாங்க. பல தோஷங்கள் விலகும். ஸோ அந்த மாதிரி முகூர்த்த லக்னத்தை 11 சூரியன் இருக்க மாதிரி பண்ணோம்னா தோஷங்கள் விலகுது அப்படின்றத பார்க்கணும். இவங்க பிரிவாங்க அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு பிரியறதுக்கு மேல கொஞ்சம் சில காலம் பிரிஞ்சு திரும்பி ஒன்னா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத முகூர்த்த லக்னம் ஓரளவுக்கு நமக்கு சொல்லும். அதுக்கு வரக்கூடிய தசா புத்திகள் 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். 2 பேருக்குமே 6, 8 தசா வருது, 2 பேருக்குமே 8ஆம் அதிபதியோட தசையோ புத்தியோ நடக்குது அப்படின்னா அந்த காலத்துல அவங்க பிரிஞ்சு இருக்கிறது தான் நல்லது. பிரிஞ்சு எடுத்து அதுக்கப்புறம் ஒன்னா சேரலாம். அது முகூர்த்த லக்னம் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க சேருவாங்கன்றது ஓரளவுக்கு அது நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். சார் பெண்ணோட ஜாதகத்துல 11ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்காரு. சோ நல்லாவே, அதாவது நட்பு மிதனத்துல இருக்காரு. அதே மாதிரி வந்து இப்போ சில பிரச்சனைகள் இருக்குன்னா ஆண் ஜாதகத்துல அதே மாதிரி சூரியன் இருக்கிறாங்க இல்லம்மா, பெண்ணோட ஜாதகத்துல 11 சூரியன் இருக்கு அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அது நல்லது, அவ்வளவுதான். அந்த பெண்ணுக்கு அது 11 சூரியன் இருக்கிறதுன்றது எல்லா விதத்திலும் நல்லது, பல விதமான தோஷங்களை விளக்கும்ன்றது சொல்லலாம். பட் அது மட்டுமே திருமணத்துல வந்து பாதிப்பை கொடுக்காதுன்றது சொல்ல முடியாது. அந்த ஆணுக்கும் அதே மாதிரி 11ஆம் இடத்துல இருக்கிறத பார்த்து மேரேஜ் பண்ணோம்னா அப்போ அந்த தோஷம் இல்ல 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 சூரியன் 11 இருக்கிறது 2 பேருக்கும் நல்ல தாம்பத்திய சுகத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம பார்த்திருக்கோம். ஒரே மாதிரி ஒத்த சிந்தனைகள் இருப்பாங்கன்றத பார்க்கணும். ஆனா இது வந்து தோஷத்தை விளக்கிடுமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அது 2-7 பாதிப்படைஞ்சதுன்னா கண்டிப்பா அது தோஷத்தை தான் கொடுக்கும். இது வந்து 11 சூரியன் இருக்கிறதுன்றது நல்ல விஷயம். ஆனா முகூர்த்த நேரத்துல 11 சூரியன் இருக்கிறது பல தோஷங்களை விளக்குது. அந்த மாதிரி முகூர்த்த நேரத்தை நீங்க 11 சூரியன் இருக்க மாதிரி பார்த்து வச்சீங்கன்னா ஓரளவுக்கு தோஷங்கள் இருந்தாலும் விலகும் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே 2 பேருக்குமே 11 சூரியன் இருக்கிறது நல்லது, தோஷத்தை விளக்கும்னு சொல்லலாம். முகூர்த்த லக்னமும் 11 சூரியன் இருக்க மாதிரி நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஓரளவுக்கு நன்மைகளை செய்யும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே சார். ஓகே ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லாட்டி நம்ம அந்த 4, 8, 12 அதோட இதை பார்த்துருவோம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. இந்த ஜாதகத்திலையும் கேட்கலாம், இல்ல இது வரைக்கும் நடத்தினதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஏதாவது இருக்கா சார்? நீங்க இப்ப நாம பார்த்த கேக்குதுங்களா உங்களுக்கு? கேக்குது. நேத்து நம்ம ஒரு சில விதி பார்த்தோங்க சார். அந்த விதிகள்லாம் வந்து இப்ப நம்ம நார்மலா பொறுத்தெல்லாம் லக்னம், ராசி, நட்சத்திரம், செவ்வாய், குரு, சூரியன் பார்வை, இதெல்லாமே இந்த ஆயுள் பலம் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த விதிமுறைகள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரிங்களா சார்? நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ பொருத்தம் பொதுவா லக்ன பொருத்தம் பார்க்கிறோம், ராசி பொருத்தம் பார்க்கிறோம்,
நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், செவ்வாய் பார்க்குறோம், ஆயுள் பார்க்குறோம். ஓகே, இது வந்து மெயின். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது, சனி செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருக்கிறது, அதுக்கப்புறம் குரு தனித்த குரு 7ஆம் இடத்துல இருக்குது, 7ஆம் இடம் 2ஆம் இடம் எப்படி 2 பேருக்குமே பாதிப்பு அடைஞ்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்க 2 பேருக்குமே 7ஆம் இடம் 2ஆம் இடம் 7ஆம் இடம் பாதிப்பு அடைஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். அதை பார்க்கலாம். அது இல்லைன்னா அடுத்தது குருவை பார்க்கறது, குரு சூரியனை பார்க்கறது, சூரியனை பார்க்கறது, இந்த பொருத்தம் இருக்கான்றதை பார்க்க அது பார்க்கலாம். அது இல்லைன்னா 7ஆம் அதிபதி நின்ற வீட்டுக்கு 9ஆம் அதிபதி அந்த 9ஆம் இடம், அதாவது நம்ம என்ன சொல்லிருக்கோம், சனி கன்னியில இருக்காரு. 9ஆம் இடம்ன்றது ரிஷபம். வரக்கூடிய அந்த பையன் ஜாதகத்துல ரிஷபமும் சுக்கிரனும் பாதிப்படையாம இருக்கும். அதே மாதிரி இந்த பெண் ஜாதகத்திலையும் ஸோ இதுதான் மெயினான ரூல். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு எங்கேயாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா அது வேண்டாம் அப்படின்றத தாராளமா சொல்லுங்க. மற்ற பொருத்தம் எல்லாமே பாக்குறது, மற்ற ரூல்ஸ் எல்லாமே பாக்குறதுன்றது பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம எதுக்கு பாக்குறோம், பொதுவா இதுக்கு தான் பாக்குறோம். எதுக்கு, அந்த தனிநபர் ஜாதகத்துக்கு திருமணம் பண்ணலாமா கூடாது. கடைசியில நம்ம அதுக்கப்புறம் தசாபுத்தியை பார்க்கறோம். தசாபுத்தி 2 பேருக்கும் ஒன்னா இருக்கு, நல்லா இருந்ததுன்னா திருமணம் பண்ணலாம், இல்ல வெயிட் பண்ணி பண்ணுங்க அப்படின்றத சொல்றோம். இங்க வந்து அந்த தசாபுத்தி சரியா இல்லை அப்படின்னா பொருத்தம் எவ்வளவுதான் பொருத்தம் இருந்தாலும் நம்ம அந்த பீரியட்ல குருவை பார்க்கறாரு, சூரியன் பார்க்கறாரு, இந்த பார்வைகள் இருந்தாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பா திருமணம் பண்ணக்கூடாது. திருமணத்தை தள்ளி போறதுதான் நல்லது. அதான் மெயினான ரூல். அதாவது சாருக்கு நான் கேட்டது நல்ல பாயிண்ட். மெயினான ரூல் பாத்தீங்கன்னா லக்ன பொருத்தம் பார்க்குறோம், ராசி பொருத்தம் பார்க்குறோம், நட்சத்திர பொருத்தம் பார்க்குறோம், செவ்வாய் பார்க்குறோம், ஆயுள் பலம் பார்க்குறோம். இதுக்கப்புறம் அந்த கிரக சேர்க்கையில மெயினான விஷயம் என்ன, 2ஆம் இடத்தோட சனி செவ்வாய் சம்பந்தப்படுதா, 8ஆம் இடத்தோட சனி செவ்வாய் சூரியன் சம்பந்தப்படுதா, இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாத்தையும் பார்க்குறோம். 2 பேருக்கும் 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி 2 பேருக்குமே 6, 7, 8ல 12, 1, 2ல 2 பாவகிரகங்கள் இருக்கா அந்த மாதிரி பார்க்கணும். இது வந்து மெயினா பார்க்கறது. ஓகே, இந்த மாதிரி இருக்கு. செவ்வாய் சனி சுக்கிரன் இவங்க சம்பந்தங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தங்கள் வருதா, இதெல்லாம் மெயினா பார்த்துரும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த விதத்துல பாதிப்புகள் இருந்ததுன்னா நம்ம வந்து ஒருத்தரோட 5ஆம் அதிபதி இன்னொரு ஜாதகத்துல நல்லா இருக்கா, ஒருத்தரோட 9ஆம் அதிபதி இன்னொரு ஜாதகத்துல இருக்கா, அவங்களோட 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இங்க நல்லா இருக்கு, இது நல்லா இருந்தாலே பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தாராளமா பொருத்தம். இங்க வந்து சனி செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, சார் நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி திருமணம் பண்ணுங்க, இல்ல வந்து 2ஆம் திருமணமா பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிடலாம். இல்ல செவ்வாயும் சூரியனும் 2, 4, 7, 8, 10 2, 4, 7, 8, 12 இருந்தாங்கனாலும் அங்க இருந்து சனி பார்வை அதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இவங்களுக்கு இந்த மாதிரி திருமணத்தை பண்ணுங்க அப்படின்னு தாராளமா சொல்லலாம். அது இல்லாத பட்சத்துல தாராளமா பொருத்தம் இருக்குன்னு போட்டுட்டு போயிடலாம். மற்ற ரூல்லாம் அங்க நீங்க அதிகமா பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நாம இப்ப சொன்ன எல்லா ரூலுமே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொருந்தி வரும், ஒரு சிலருக்கு பொருந்தி வராது. அது ஒவ்வொரு பீரியட் நீங்க பார்க்க உங்களுக்கு அந்த ரூல்லாம் மனப்பாடமா வந்துடும். அதனால அது பார்க்க வேண்டியதில்லை. பொருத்தம் பார்க்கறதுக்கு இப்ப சொன்ன நான் இந்த ஒரு சில விதிகள் மட்டும்தான், அந்த எதுவுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம். சிம்பிளா பொருத்தம் போட்டலாம். இந்த இதுல வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம லாஜிக்கலா, அதாவது லக்னத்துக்கு லாஜிக் தான் சொல்லியிருக்கோம், ராசிக்கும் லாஜிக் தான் சொல்லியிருக்கோம், நட்சத்திர பொருத்தமும் தாராபலன் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி செவ்வாய்க்கும் நம்ம லாஜிக் சொல்லியிருக்கோம். கிரக சேர்க்கைக்கும் யார் அங்க இருக்க ஒரு இடத்துல ஒரு பாவகிரகம் இருந்து இன்னொரு பாவகிரகம் சம்பந்தப்படும் போது இதுதான். அதே மாதிரி 6ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 1, 12, 1, 2 இங்க 2 பாவகிரகங்கள். ஸோ இதெல்லாமே லாஜிக் தான். இந்த லாஜிக்கை ஒரு 10 பொருத்த ஜாதகத்துல போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மனப்பாடமா வந்துடும். நானும் அந்த ஃபார்மேட் கொஞ்சம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கிளாஸ் முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. இதுல இப்போ நம்ம செவ்வாய் தோஷம் பார்க்கல, ராகு கேது தோஷம் பார்க்கல, நம்ம இந்த தோஷங்கள்லாம் வந்து நம்ம எதுவுமே, இந்த யோகங்கள்லாம் வந்து நம்ம எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை. ஈவன் வாடிக்கையாளர்கள் வந்து கேட்டாலுமே வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம இந்த பொருத்தங்கள் மட்டும் நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா போதும், நோட் பண்ணி கொடுத்துட்டா போதும். இப்ப
ஒருத்தர் வந்து உங்களுக்கு ரஜு பொருத்தம் இல்லை அப்படிங்கிறது கேட்குற சார் ரஜு பொருத்தம் இல்லை, ரஜு பொருத்தம் இல்லாத இணைக்கலாமா அப்படின்னு சொல்றாரு. ஏகராசி ஏக லக்னம் வந்து முக்கால்வாசி ரஜு பொருத்தம் வர்றதில்லை. இது ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சனியோட நட்சத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம் வந்தாலும் அங்க ரஜு பொருத்தம் வராது. செவ்வாய் ராகுவோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் வந்தாலும் அங்க கண்டிப்பா ரஜு பொருத்தம் வரும். ஸோ இந்த மாதிரி இதுல நீங்க பார்க்கும்போது இங்க ரஜு பொருத்தம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 8ஆம் இடம் நல்லா இருக்கான்னு. ரஜுன்றது என்ன, நம்ம வந்து பொதுவா சொல்றது கழுத்துக்கு தாலி கட்டுறதுன்றது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிதுன லக்ன காலபுருஷனுக்கு 3ஆம் இடமும் பாதிப்படையக்கூடாது, அந்த ஜாதகருக்கு 3ஆம் இடமும் பாதிப்படையக்கூடாது. அதே பார்த்துக்கலாம். அது இல்லாம பொதுவா ரஜு பொருத்தம் நம்ம பார்க்கறது 8ஆம் இடம் தாலி பொருத்தம் பார்ப்போம். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் இடம்ன்றது விருச்சிகம் இல்லையா. எந்த விதத்திலையும் செவ்வாய் பாதிப்படையாமல் ஏதாவது 8ஆம் இடம் பாதிப்படையாம அவங்களுக்கு இருந்ததுன்னா ரஜு பொருத்தம் அதிகமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்களுக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது அடுத்தது என்ன வருவாங்க, இவங்க வந்து சார் இவங்களுக்கு வந்து மகேந்திர பொருத்தம் இல்லை அப்படின்னு. மகேந்திர பொருத்தம் எதுக்கு பாக்குறோம், நம்ம குழந்தைக்கு பாக்குறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு கிரகம் ஒருத்தருக்கு கெட்டு இருந்ததுன்னா அந்த கிரகம் அடுத்த ஜாதகத்துல கெடக்கூடாது. இங்க குரு ஒருத்தருக்கு கெட்டு இருந்ததுன்னா இன்னொருத்தருக்கு குரு கெடாம இருக்கணும். அதே மாதிரி 5ஆம் அதிபதி 5ஆம் இடம் கெடாம இருக்கணும். அது இருந்ததுன்னா இந்த மகேந்திர பொருத்தம் தேவையில்லை அப்படின்றத சொல்லணும். சோ இந்த மாதிரி அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க முன்னாடியே ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். யோனி பொருத்தம் சொல்லுவாங்க. யோனி பொருத்தம்ன்றது என்ன, 8ஆம் இடம். 8ஆம் இடம் 2 பேருக்கு, ஒருத்தருக்கு நல்லா இருந்தா கூட ஓரளவுக்கு பொருத்தம் உண்டு. பட் 2 பேருக்குமே நீங்க லக்னத்துல ராகு இருக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கு அப்படின்னா யோனி பொருத்தம் வருமா, கண்டிப்பா வரும். 2 பேருக்குமே லக்னத்துல ராகு 7ஆம் இடத்துல கேது, யோனி பொருத்தம் எப்படி வரும் இல்லையா. சோ அந்த மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா தாராளமா இவங்க அதை ஒத்துப்பாங்க. கணப்பொருத்தமும் ரட்சி பொருத்தமும் 2 ஒண்ணுதான் இல்லைங்களா. கணப்பொருத்தம் 3ஆம் பாவம், ரட்சி பொருத்தம் 8ஆம் பாவம் நம்ம பார்ப்போம். இப்ப கணம் இருந்தா ஒரு சில பேருக்கு கணம் பொருத்தம் இருந்தா ரஜ்ஜி வராது நீங்க சொன்ன ஒரு அந்த நட்சத்திரத்துக்கு. அப்போ ஓகே ரெண்டுமே ஓகே இப்ப கண பொருத்தமும் இல்ல ரஜ்ஜி பொருத்தமும் இல்ல அப்படிங்கும் பொழுது நம்ம 3 8ஆம் பாவம் பார்த்துட்டு நல்லா இருந்தா பாதிக்காம இருந்தா பண்ணிடலாம். அவ்வளவுதான். ஒருத்தருக்கு பாதிச்சிருந்து இன்னொருத்தருக்கு பாதிக்காம இருந்தாலும் நல்லதுதான். ஒருத்தருக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கு இன்னொருத்தருக்கு அந்த பாதிப்பு இருந்ததுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ரஜ்ஜு பொருத்தம் இல்ல, கண்டிப்பா இவங்களுக்கு கழுத்துல தாலி கட்டுறது கொஞ்சம் டிலே ஆகி பண்ணணும். அவ்வளவுதான். மேரேஜ் வந்து ஒரு 30 வயசுக்கு மேல பண்றதுன்றது நல்லது. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு கண்டிப்பா அது பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். இன்னொருத்தர் கேள்வி கேட்க வந்தாரு. சொல்லுங்க சார். அவர் கேட்கிட்டா அப்புறம் என்னோட கேள்வி நான் கேட்கிறேன். சொல்லுங்க சார். ஒண்ணு இல்ல சார், இப்போ கும்ப லக்னம் சார், 2ல சனி. இப்ப வந்து தனுசுல சுக்கிரன் செவ்வாய் இணைவு இருக்கு சார். இப்ப சனி வந்து 10ஆம் பார்வையா சுக்கிரன் செவ்வாய பாக்குது. அப்போ உங்களுக்கு லேட் மேரேஜ் தானே சார் உங்களுக்கு? கண்டிப்பா மேரேஜ் மட்டும் இல்ல, சுக்கிரன் செவ்வாய் அங்க இருக்கு, சனி பாக்குது அப்படின்னும் போது கண்டிப்பா இவங்களுக்கு கணவரை இழந்தவங்கள மனைவி இழந்தவங்கள திருமணம் பண்றது நல்லது. இல்ல திருமணம் நிச்சயமாயி நின்னு போன திருமணம் யாருக்கு அந்த மாதிரி இருந்தாலும் திருமணம் பண்றது நல்லது. இப்ப அவருக்கு 28 வயசு ஆகுது, இது வரையும் செட் ஆகல. இந்த அமைப்பு அவங்களுக்கு சொன்னா இந்த நேரத்துல சொன்னீங்கன்னா புரியாது. நீங்க இப்படி சொல்லுங்க, திருமணம் நிச்சயமாயி நின்னு போன ஒரு பொண்ணா இருந்ததுன்னா நல்லா இருக்கும்பா, அந்த மாதிரி பண்றது உன்னோட இதுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். பொதுவா அங்க 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல சனி இருக்கு, அதுக்கு செவ்வாய் வந்து 2ஆம் இடத்தை பாக்குது. சனி செவ்வாய் காம்பினேஷன் 2ஆம் இடத்துக்கு வந்துருது இல்லையா. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு டிலேட் மேரேஜ். சொல்லுங்கம்மா சார். வசிய பொருத்தம்னு நம்ம 8ஆவது இடத்துல 8ஆம் பொருத்தம் வசிய பொருத்தம் வருது சார். அது வந்து இந்த இதுல எப்படி பண்றது சார்? வசிய பொருத்தம் ஆக்சுவலா வந்து எல்லாருமே இல்லன்னா கூட பண்ணிடுறாங்க, முக்கால்வாசி இல்லன்னா பண்றாங்க நிறைய பேரு. அது ஒரு கன்சிடரா எடுத்துக்கிறது இல்ல வசிய பொருத்தத்தை. ஆனா நம்ம இந்த மெத்தட்ல அந்த வசியம்ன்றது ஒரு அட்ராக்ஷன் மாதிரி இருக்கிறதுக்கு ஏதாச்சும் இதுல இருக்க ஃபார்முலா இருக்கா சார்? அதுக்குதான் ராகு கேதுக்கள் 1 2ல இருந்ததுன்னா வக்ரகிரக வசியம்ங்கிறது 2 8 ராகு கேது இருக்கிற மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா. அது ஒண்ணு. ரெண்டாவது இங்க குரு சுக்கிரனை பாக்குறது, சுக்கிரன் குருவை பாக்குறது, இது ஒரு விதமான வசியத்தை கொடுக்கும். அது இல்லாம லக்னத்து மேல ஒருத்தரோட லக்னத்து மேல இன்னொருத்தர் சந்திரன் போறது அப்படிங்கிறதும் மன பொருத்தம் உடல் பொருத்தம் 2யுமே அங்க கொடுக்கக்கூடிய விஷயம். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நம்ம பார்க்கணுன்றத
ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ குரு சுக்கிரனை பார்க்கறது, இன்னொரு ஜாதகத்துல குரு சுக்கிரன் இந்த மாதிரி இணைவுகள் இருந்தாலும் வசிய பொருத்தம் அவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அதாவது காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதாவது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பாக்கியஸ்தானம் 2 பேருக்குமே நல்லா இருக்கான்னு எடுத்துக்கணும். பாக்கியஸ்தானம் 2 பேருக்குமே நல்லா இருந்ததுன்னா வசிய பொருத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும்.